தீபாவளிக்கு எங்கள் வீட்டில் பட்டாசு வந்து சிவகாசியில் வாங்கினா தான் ரேட்டு கம்மியாக இருக்கும்னு அங்கே இருக்கிற கடையில் தான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்குவோம். ஆனால் இந்த வருஷம் டைரெக்டாக கடைக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட இந்த தீபாவளிக்கு என்னென்ன கலெக்ஷன்லாம் இருக்குது, எவ்வளோ ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத உங்கள் கூடயும் ஷேர் பண்ணேன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, சிவகாசிக்குள்ள என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஃபுல்லாக நிறைய கடைகள் இருக்கு. ஆனால் நம்ம கடையை தேடி வந்திருக்கிறது என்னன்னா, இங்கே ஏதாச்சும் கண்டிப்பாக ஸ்பெஷலாக இருக்கும். நம்ம தொடர்ந்து 2 வருஷமா இங்கே வாங்கிட்டு இருக்கிறனால உங்கள் கடையில் உள்ள என்ன ஸ்பெஷல்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்கள் சொன்னீங்கன்னா ஸோ அவங்களும் இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க. ஏன்னா எனக்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக இருக்கு. இதெல்லாம் வந்து இது வரைக்கும் நான் இந்த மாடல்லாம் பார்த்ததே கிடையாது. இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி பெப்சி நாங்கள் வந்ததுமே பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்ததே கிடையாது. நார்மலாக நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மத்தாப்பு, அதுக்கப்புறமா இந்த புஸ்வானம் இதெல்லாம் தான் பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி இது வெடிக்கிறதா இல்லைன்னா நமக்கு ஃபயர் பண்ணுறதா? ஸோ இதில் ஃபயர் பண்ணிட்டா போதும். கிராக்லிங் வித் புஸ்வான டைப்ல வரும். ஓகே, கை வச்சாலும் ஒன்றும் ஆகாது, குழந்தைங்க யூஸ் பண்ணலாம். நம்ம சும்மா இதை அப்படியே கையிலே பிடிச்சிக்கலாமா? ஒன்றும் செய்யாது. குட்டி குழந்தைங்க கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது சேம் தான். இதுதான் வந்தோடனே ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட் நம்ம கடையில் வாங்குற இந்த மாசா ஸ்லைஸ் பாட்டில் மாதிரி இருக்கு. அதே மாதிரி இங்கே ஓப்பனர் கூட இருக்கு. இதை இப்படி ஓப்பன் பண்ணா வெடிச்சிருமா? இதில் ஃபயர் பண்ணணும். ஓபன் பண்ணா இதுல வந்து நமக்கு அந்த இது கொடுத்துப்பாங்க, திரி இருக்கும். நம்ம அதுல வந்து வச்சுட்டா போதும். இந்த மாதிரி வரும்ல, அப்போ நமக்கு புஸ்வான மாடல்ல வரும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் இருக்கு இந்த தீபாவளிக்கு? நீங்க என்னெல்லாம் ஸ்பெஷலா வச்சிருக்கீங்க? எனக்கு வந்து இங்கே இருக்கிறது எல்லாமே ஸ்பெஷலாக தான் இருக்குது. இவ்வளோ நாள் நம்ம வந்து ஆன்லைனில் ஜஸ்ட்டு நமக்கு பிடிச்சதை வந்து டிக் பண்ணி, காமனாக தெரிஞ்ச புஸ்வானம் அப்புறமா தரச்சக்கரம் இதெல்லாம் அப்படியே டிக் பண்ணி ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த வாட்டி நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நேராக அண்ணாவோட கடைக்கு வந்து அவங்க என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்குற உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புதுசாக இருக்கும். ஸோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு இதில் என்ன பிடிச்சிருக்கு, எதுனாலும் எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் கமெண்ட்லயும் சரி டிஸ்பிளேலயும் கொடுக்குறேன். ஸோ காமிக்கலாம் நம்ம என்னெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. இது வாவ் ஸ்டாரோட படா பீகாக். ஓகே, டபுள் ஃபங்க்ஷன். ஓகே ஓகே, ரெண்டு ஃபங்க்ஷன்ல வரும். இது ஒயிட் கலர்ல வரும். பட் அட் a டைம்ல நம்ம எல்லாமே வந்து இது ஒண்ணுல ஃபயர் பண்ணா போதும். ஓகே ஓகே, மொத்தம் ஒரு இதுல நம்ம ஃபயர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே 5மே வெடிக்கும். டபுள் ஃபங்க்ஷன் இது. இப்போ நம்ம வீட்டில் வந்து பொம்பளை பிள்ளைங்கனால இந்த வெடிக்கிற சவுண்ட் வந்து ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ மெயினாக நாங்கள் வந்து எப்போவுமே வாங்குறது வந்து இந்த மாதிரி மத்தாப்பு, அதுக்கப்புறமா தரச்சக்கரம் இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான். அதே மாதிரி பசங்களுக்கு வந்து வெடிக்கிறது ரொம்ப பிடிக்கும்ல, அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய வச்சிருப்பீங்கல்ல, அதெல்லாம் என்ன இருக்கு? அந்த என்ன சொல்றது, அந்த அணுகுண்டு பேப்பர் ரெடி முன்னம் அந்த பச்சை கலர்ல சுத்தி வருமே, இப்போ அதுல அப்டேட் ஆயிருக்கு. அதெல்லாம் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறமா மெயினா அந்த துப்பாக்கி அந்த ஐட்டம், துப்பாக்கியும் பழைய ரோல் கேப் இல்லாம ரிங் கேப் அப்டேட் ஆயிடுச்சு. ஓ, அதுவும் அப்டேட் ஆயிடுச்சா? காமிங்க. பேட் அண்ட் பால். ஓகே, இதுவுமே இது வெடிக்கிறது இல்ல, இது எந்த ஐட்டம் எதுவுமே வெடிக்கிறது கிடையாது. எல்லாமே நம்ம இங்க வெச்சிட்டா போதும் ஃபயர் ஆகும். நம்ம இந்த இடத்துல ஃபயர் பண்ணிட்டா போதும். ஓகே, அது கையில பிடிச்சிக்கலாம். சில்வர் கலர்ல வரும். ஓகே, பால் வந்து ஸ்னோ. ஆமா ஆமா, ஸ்மோக் மட்டும். இந்த வருஷம் எங்களுக்கு தீபாவளி வந்து ரொம்ப ஸ்பெஷல். தங்கச்சியோட தலை தீபாவளி. ஸோ அந்த பர்ச்சேஸ்க்காக தான் கொஞ்சம் யூனிக்காக பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் வந்திருக்கோம். ஸோ எங்கள் ஊரில் எல்லாத்துக்கும் தெரியணும் இந்த வீட்டில் ஏதோ ஸ்பெஷல் தலை தீபாவளிக்காக வெடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன் தான் இந்த வருஷம் வந்து நாங்கள் வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம். இதெல்லாம் என்னென்னா பாக்ஸ் போட்டு வச்சிருக்கிறதெல்லாம் நீங்கள் அனுப்புறதுக்கு வந்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் பண்ணி. அது என்ன ரீசன்? இப்போ நமக்கு வந்து அக்டோபர் எண்ட்ல தான் தீபாவளி வருது. எதுக்காக நம்ம வந்து சீக்கிரமா கொடுக்குறோம்? அந்த கொரியர் ஏதாச்சும் வந்து சார்ஜ், இன்னொன்னு வந்து 10 நாள் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகே, பட்டாசு பிரைஸும் 10 or 20 rupees கூடிரும். ஆமா ஆமா, சிவகாசியில வந்து நம்ம முக்கியமா வாங்குறதே பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நாங்களே நிறைய வாட்டி அவசரத்துக்கு பக்கத்துல ஊர்லயே வாங்குவோம். அப்போ பாத்தீங்கன்னா ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ மனசுல நினைப்போம் சிவகாசியில போய் வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் நிறைய ஊர்கள்ல இருந்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து கொரியர்லயே எல்லாமே வந்து நமக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நமக்கு பிடிச்சதை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து சேஃபா அடுத்த நாள் 1 or 2 daysல வந்துரும்ல வீட்டுக்கு. 2 daysலயே வந்து நமக்கு வந்துரும். என்ன அப்படின்னா
தீபாவளியில இருந்து இப்பவே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கொரியர் பண்றவங்களுக்கும் வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துடும். கடைசி நேரத்துல நம்ம ஆர்டர் பண்ணும்போது கொரியர் சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்களாம். 10 நாள் முன்னாடி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்புறம் நமக்கு வந்து சிரமமா இருக்குங்கிறதுனால தான் கொஞ்சம் முன்னாடியே வந்து அந்த கொரியர் பண்றவங்களுக்குலாம் பேக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்பவே எல்லாமே பேக் பண்ணி அவங்க வச்சாச்சு. இது எல்லாமே நம்ம ஆன்லைன்ல பார்த்து செலக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இது எல்லாமே வந்து காம்போ ஆஃபர் இருக்கு. மெயினா gift பாக்ஸ் எனக்கு பார்க்கணும்னா இந்த உங்ககிட்ட வந்து gift பாக்ஸ் என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? மெயினா இப்போ வந்து அப்பா கடை வச்சிருக்காங்க, அண்ணன் கடை வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து கடையில வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து gift பாக்ஸ் நம்ம கொடுப்போம்ல, அது வந்து என்ன பிரைஸ்ல இருந்தே உங்ககிட்ட ஸ்டார்ட் ஆகுது? 250 ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதா? சரி சரி, அதுல எல்லாமே வரும். 21 ஐட்டம். அது காமிங்களா கொஞ்சம். மேக்ஸிமம் எவ்வளவு வரைக்கும் போகும்? 250 ல இருந்து 1500 வரை போகும். 1500 அவ்வளவுதான் மேக்ஸிமமே. ஓகே, அதுக்கு மேல பெருசா காம்போ பேக்ல மாறிடும். காம்போ பேக் பாக்ஸ் இல்லாம காம்போ பேக்ல மாறிடும். ஓகே, இது வந்து 250 ரூபீஸ்க்குள்ள gift பாக்ஸ். இதுலயே வந்து 21 ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ இது நம்ம யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ரொம்ப ரேட் வந்து கம்மியா தான் இருக்கு. ஆஃபீஸ் எல்லாம் ஓகே, இதுலயே எல்லாமே உங்களுக்கு வந்துருதுல எல்லாமே. ஸோ இது வந்து gift பாக்ஸு. மினிமம் ப்ரைஸ் வந்து 250லேருந்து 1000 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து இந்த மாதிரி காம்போ பேக்கில். பசங்க இருக்கக்கூடிய வீட்டிலலாம் இந்த மாதிரி சவுண்டும் வந்து தீபாவளிக்கு அதிகமாக கேட்கும். அதுக்காகவே நிறைய ஐட்டம் இங்கேயுமே இருக்குது. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக வந்து இந்த ரோல் பேப்பரில் இருக்குது. 1/4 கிலோலேருந்தே இருக்குது, 1/2 கிலோ, 1 கிலோ வரைக்கும் இருக்கான்னா 1 கிலோ வரைக்கும் இருக்கா. இது ஒரு பாம் அடிச்சாலே போதும், வீட்டு முன்னாடி ஃபுல்லாக பேப்பராக தான் இருக்கும். பொதுவாக தீபாவளிக்குனாலே என்ன சொல்லுவாங்க, யார் வீட்டில் அடுத்த நாள் காலையில் வெளியில் நிறையா பேப்பர் இருக்கோ அந்த வீட்டில் அப்பா நிறைய பட்டாசு வெடிச்சிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் வெடிச்சிட்டாலே போதும், நம்மளுக்கும் வந்து அந்த பேர் வந்து கிடச்சிரும் போல், அந்த அளவுக்கு பேப்பர் ரோல் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து அணுகுண்டுல்ல, அணுகுண்டு. முன்னம வந்து கிரீன் கலரில் இருக்கும், இப்போ வந்து ரெட் கலரில் மாற்றிருக்காங்க. இதுவுமே அதுதான், எல்லாமே இந்த அணுகுண்டு. ஸோ இதெல்லாம் வந்து பசங்களை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய சேம் பேப்பர் பிளாஸ்ட் தான், கலர் பேப்பரோட வரும். ஓகே, இது பார்க்க நல்லா இருக்கும். இது வந்து கலரா பேப்பர் வருது. இதுல போய் ஒன்று வாங்கி நம்ம சவுண்ட் எப்படி இருக்கும்? இது பயங்கர சவுண்ட் இருக்கும், சூப்பரா இருக்கும்ல. இது வந்து கலர் பேப்பரா இருக்கும். இது நார்மல் பேப்பர். முன்னமா வந்து நியூஸ் பேப்பரா இருக்கும், வீட்டு முன்னாடி ஃபுல்லா நியூஸ் பேப்பரா இருக்கும். இப்போ இது கலர் பேப்பர்லயுமே இருக்கு. இதுவுமே பேப்பர் தான். இது வந்து 1/2 கிலோ, 1/2 கிலோ அளவுல பேப்பர் வச்சு பண்ணியிருக்காங்க. இது ஒன்று வெடிச்சாலே போதும்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு வந்து நேரில் வந்து வாங்க முடியலன்னா கூட பரவாயில்ல, ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி கூட உங்களுக்கு என்னென்ன வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வெப்சைட்டும் இருக்குது, அதில் வந்து வித் ப்ரைஸோட வந்துடும், ஃபோட்டோவோடவே வந்துடும். என்னென்ன ஃபோட்டோவோடே வரும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும் நமக்கு பார்த்து செலக்ட் பண்ணுறதுக்கு. வித் ப்ரைஸு ஃபோட்டோவோட வரும்போது நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன வேணாலும் நமக்கு இஷ்டத்துக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்க நீட்டாக கொரியர் பண்ணி வந்து நமக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. என்ன நேம்லனா இருக்கு? ஏவி கிராக்கர்ஸ். நான் உங்களுக்கு அந்த லிங்கை வந்து கொடுத்துட்டேன்னா அதில் அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்குவாங்க. இது என்னன்னா ஈமோ, இது என்ன டிஃப்ரெண்டா இருக்கு? இது என்ன பண்ணும்? ஆமா, முன்னாடி ஃபவுண்டைன் டைப், பின்னாடி முட்டை போட்டுரும். அந்த மாதிரி இது சவுண்ட் கேட்டு வெடிக்காது, அந்த அளவுக்கு வெடிக்கும், ஆனா லைட்டா வெடிக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி இந்த பலூன் இருக்குல்ல, இது முட்டை மாதிரி வந்து விடுமா? இதுவும் நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா. ஈமு கோழி, இதெல்லாம் இவ்வளவு நாள் பார்த்ததே இல்லை. ஒரு பாக்ஸ்ல 3 பீஸ் இருக்கும், ஒவ்வொரு கலர்ல இருக்குமா? ஒரே பீஸ்லயே 2 கலர் வரும். ஓகே, டபுள் கலர்லயும் வரும். கலர் ஸ்மோக். இதெல்லாம் வந்து சும்மா சவுண்ட் இருக்காது, பார்த்து ரசிக்கலாம். ஆமா, பார்க்க லுக்கா இருக்கும். நம்ம வீட்ல எப்பவுமே அப்படிதான், வெடி சவுண்டை விட இந்த வானத்துல போய் வெடிக்கிறது, இந்த மத்தாப்பு, தர சக்கரம், இதெல்லாம் தான் விரும்பி சின்ன வயசுல இருந்தே வெடிக்கு பயந்து இதுதான் இன்ட்ரெஸ்டா வந்து வெடிக்கிறது. ஓகே ஓகே, அதுலயே நிறைய இருக்குல்ல, எல்லாமே கலர், எல்லாமே கலர்ஃபுல் தான்ல, எல்லாமே. புஸ்வானா இருக்குல்ல, புஸ்வானா பிளஸ் சங்கு சக்கரம் ரெண்டு சேர்த்து ஒரே ஃபங்க்ஷன். ஓ, கீழேயும் சுத்தம், மேலேயும் புஸ்வானா போகும். ஓகே ஓகே, ஆமா 2 in 1. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, நிறைய வந்திருக்குல்ல. இது மதுரை மல்லி, ஃபவுண்டைன் டைப் சவர் மாதிரி தான் வரும். 2 ஃபங்க்ஷன்ல வரும். சவுண்ட் இல்லாம பேரு வந்து மதுரை மல்லின்னு. சரி சரி, நிறைய குழந்தைங்களுக்கு அட்ராக்ட் பண்ற மாதிரியே தனியா வச்சிருக்காங்க. இப்ப நம்ம வீட்டுல சின்ன வயசு குழந்தைங்க இருந்தா கூட அந்த வயசு குழந்தைங்களுக்கு தேவையான பட்டாசு எதெல்லாம் கேட்டா அவங்களே வந்து பார்த்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. பசங்க இருக்காங்கன்னா பசங்களுக்கு தேவையானதெல்லாம் இருக்கும். நம்மளே மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த வானத்துல போய் வெடிக்கிற வான வெடி பாக்குறதுக்கே வந்து
நம்ம மட்டும் ரசிக்காம பக்கத்து வீடு கொடுத்தா பார்த்து ரசிக்கலாம். இந்த மாதிரி மேலே போய் 100 ஷாட்டு 200 ஷாட்டு மேக்ஸிமம் எவ்வளோ ஷாட் இருக்குன்னா 520 வரை இருக்கு. 520 ஷாட் வரைக்கும் இருக்கு. ஸோ ஒரு 520 ஷாட் வாங்கி வீட்டு மாடியில போய் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளும் பார்த்து ரசிக்கலாம், நம்ம ஊரே பார்த்து ரசிக்கிற அளவுக்கு இந்த தீபாவளியை வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ற அளவுக்கு நிறைய வகையான கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கு. இது வந்து புஸ்வானம். இதெல்லாம் காம்போ பேக் என்னெல்லாம் இருக்கு நம்ம கிட்ட? காம்போ பேக் வந்து 3000, 5000, 7000 இருக்கு. இது வந்து ஒரு ஃபேமிலி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி வெடிக்கலாம். சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்க, அதாவது வெடி, மத்தாப்பு, புஸ்வானம் எல்லாமே சேர்ந்து வரும். இது வந்து 3000 இருக்கு, 5000 இருக்கு, 7000 இருக்கு. நம்ம செலக்ட் பண்ணனும்னு வேண்டாம், அதுல நீங்களே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவீங்க. அந்த மாதிரி வாங்குறதுக்கு இது போக கிட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. எனக்கு வெடிக்கிற வெடி வேணும். அது மெயினா எங்களை மாதிரி ஆட்களுக்கு கிட்ஸ் மட்டும் இருக்காங்கன்னா 4000 குள்ளனா அதுல ஃபுல்லா நமக்கு வந்து வெடிக்கிறது. அதுல வந்து எல்லா அந்த மேல போய் வெடிக்கிற ஷாட் அதுவுமே வந்து எல்லாமே வந்துரும். இல்ல எனக்கு வேணா நானே செலக்ட் பண்ணிக்கிறேனால லிங்க் இருக்கு. அவங்களே பார்த்து போட்டோ வித் பிரைஸ் எல்லாமே அவங்களே பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். சூப்பர்னா சூப்பர். இன்னொன்னு முக்கியமா நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அண்ணா கடையில வந்து ஆர்டர் பண்ணவங்க அவங்கள ஞாபகம் வச்சு அவங்களோட குவாலிட்டி எல்லாமே பிடிச்சி திரும்ப இந்த வாட்டி மறுபடியும் ஆர்டர் பண்ணியிருக்காங்கல்ல அவங்க கிட்ட. ஸோ அதுதான் முக்கியமாக நான் வந்து சொல்ல விரும்புகிறது. ட்ரஸ்ட், ஒருத்தவங்க மேலே ட்ரஸ்ட் வச்சு திரும்ப வந்து அவங்க கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதே ட்ரஸ்ட்டுக்காக தான் நானும் உங்களோட சார்பாக இன்னைக்கு அண்ணாவோட கடையிலேருந்து இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நம்பி தாராளமாக வாங்கலாம். ஏன்னா இந்த தீபாவளிக்கு நாங்கள் வெடிக்க போகிற வெடியும் அண்ணா கடையில் உள்ள தீபாவளி தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பேக்கேஜ் எல்லாம் வெளியில அனுப்புறதுக்காக போட்டு வச்சிருக்கிற பேக்கேஜ் தான். எல்லாரும் இப்பவே வந்து ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இப்போ ஏதாச்சும் இப்போ காம்போ பேக்லாம் வாங்குறாங்கல்ல, அதுக்கு ஏதாச்சும் ஃப்ரீ கிஃப்ட் இருக்கா? ஆமா இருக்கு. ஓகே, இப்போ இது வந்து 3000 இது 4000 உள்ளது. இதுக்கு ஃப்ரீ கிஃப்ட்டா என்ன கொடுப்பீங்க? பெரிய கன் கொடுப்போம். சோ கிட்ஸ் இல்ல, அதனால கன். 4000 பேக் கிட்ஸ்னால கன் வந்து ஃப்ரீயா கொடுப்பீங்க. இதுல வந்து எத்தனை ஐட்டம்ஸ் வரும்? 40. ஆமா, அந்த 40 ஐட்டம்ஸ் வரும் இந்த காம்போ பேக்ல. ஃப்ரீ கிஃப்ட்டும் இருக்கு. அது போக எப்பவுமே நம்ம கடையில வந்து 80% டிஸ்கவுண்ட்ல வந்து வாங்கிக்கலாம். சீசன் டைம்னு இல்ல, எப்போ வந்தாலுமே 80% வந்து டிஸ்கவுண்ட் தான். ஸோ ரேட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போதே எல்லாத்துக்குமே தெரியும். நார்மலா ஊர்கள்ல வாங்குறதுக்கும் இங்கன்னு ஒரு தனி ரேட் இருக்கும்ல, ரேட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அந்த ரேட்ல தான் நீங்க கொடுக்குறீங்க, அதுலயும் 80% டிஸ்கவுண்டோட வந்துடும். சூப்பர். இன்னொரு டவுட் என்னன்னா, இந்த பிரைட் க்ரூம் எல்லாம் கல்யாணத்துக்கு என்ட்ரி பண்ணும்போது ரெண்டு சைடும் நிறைய அந்த அதெல்லாம் எப்பனாலும் கல்யாணம் கலருக்கு தகுந்த மாதிரி பிங்க் கலர்ல இருக்கு, பர்பிள் கலர் கலராவும் இருக்கு. பிங்க் பிடிச்சதுன்னா பிங்க், பர்பிள், ப்ளூ இந்த மாதிரி கலர் கஸ்டமைசேஷனோட இருக்கு. அப்படிதானே பிரைட் க்ரூம் என்ட்ரிக்கு கூட வச்சுக்கலாம். பர்த்டே செலிப்ரேஷனுக்கு எந்த அக்கேஷனா இருந்தாலும் நமக்கு வச்சுக்கலாம். நம்ம கோயில் திருவிழால ஆரம்பிச்சு மேரேஜ் ஃபங்க்ஷன் வரை எல்லாமே வச்சுக்கலாம். இது வெடிச்சா காசாட்டு வரும். மணியின் ரெயின் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குண்ணா. இது வந்து எங்கள் வீட்டு குட்டி பாப்பா ஜானு, அக்ஷி, அகிக்கு பயப்படாமல் வந்து மத்தாப்பு வைக்கலாம். இல்லைன்னா குழந்தைங்க வந்து மத்தாப்பு பிடிக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம மத்தாப்பு இது வரைக்கும் வர்றது வரைக்கும் தைரியமாக வச்சுருப்பாங்க. கொஞ்சம் பக்கத்தில் வர வரைக்கும் கீழே போட்டுருவாங்க. அப்படியே இந்த மாதிரி நம்ம நீளமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு இங்கே வந்து மத்தாப்பு எரிஞ்சிட்ருக்கும். குழந்தைங்க இப்படி வச்சு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, அது எப்படின்னா மெல்ட் ஆகி கட் ஆயிரும். சோ ரப்பர் கட் ஆனோனா ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிரும். கீழ ஒரு தடவை ஃபயர் பண்ணிட்டா ஒரு வாட்டி ஃபயர் பண்ணா போதும். அப்புறம் இது ஃபுல்லா நம்ம எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கம்பியை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். கம்பியை வந்து நம்ம வேற மாத்திக்கலாம். அப்ப இது ஒண்ணு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எத்தனை வேணாலும் நீளமா எவ்வளவு ஹைட் வேணாலும் வச்சு நம்ம வந்து ஃபயர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பயப்படாம வந்து கண்டிப்பா கையில வந்து மத்தாப்பு பிடிப்பாங்க. ஸோ இதுல வந்து ஒரு 2 அண்ணா அக்ஷி அகிக்கு இதுல ஃபயர் பண்ணுவோம். ஓ, இதுவுமே வெடிக்கிறது கிடையாது, ஃபயர் ஆகுது. எல்லாமே கை வச்சாலும் ஒன்றும் ஆகாதா? அப்படியா? இது ஆகாது, கிட்டாரும் ஆகாது, கை வச்சாலும் ஒன்றும் ஆகாது. ஓ, கிட்டாருக்கும் இதுவும் வந்து ஃபயர் பண்ணும்போது கை வச்சா எதுவும் ஆகாது. அப்போ பிள்ளைங்களுக்கு தைரியமா நம்ம கொடுத்துட்டு தள்ளி கூட நின்றுக்கலாம். அவங்க பாட்டுக்கு தைரியமா வந்து ஸோ இதை இப்படியே பிடிச்சிக்கலாம். எவ்வளோ ஹைட் போகும்? இவ்வளோ ஹைட்டு நல்லா போகும். ஆனால் கை வச்சா எதுவும் ஆகாது. சேஃப்டி பட்டாசு வந்து எவ்வளோ சேஃப்டியா வெடிக்கணுங்கிற அளவுக்கு இப்போ வந்திருக்கு. கை வச்சா கூட எதுவும் ஆகாதுங்கிற மாதிரி. அப்போ நான் இந்த 2ஐயும் நான் எடுத்துக்கிறேன். சரி, ஓகே. இப்போ இந்த தீபாவளிக்கு நாங்கள் என்னெல்லாம் எங்கள் வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்படியே நான் வந்து என்னெல்லாம் வேணும்னு செலக்ட் பண்ணிட்டேன்னா அண்ணா எனக்கு வந்து நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படியே நான் இன்றைக்கே வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறேன். வீட்டுக்கு வாங்கிட்டு போனதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி உங்களுக்கு நான் இதெல்லாம் வந்து பர்ஸ் பண்ணும்போது தீபாவளி டைமில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த வாட்டி எங்கள் வீட்டில் தலை தீபாவளி ஸ்பெஷல் அப்படிங்கிறனால புது பொண்ணு மாப்பிள்ளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிருக்கேன்.
ஏன்னா இந்த தலை தீபாவளி தங்கச்சி வந்து பாதி நம்ம வீட்டில் பாதி அம்மா வீட்டில் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வீட்டுக்கு தங்கச்சி வந்து தலை தீபாவளி செலிப்ரேட் பண்ண வரும்போது நல்லா மாஸ் பண்ணுற மாதிரியான ஷார்ட் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணுறோம். குட்டீஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த ஈமோ கோழி வெடி வந்து பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கும். அது முட்டை விடுறது எப்படி இருக்குன்னு பார்க்க விரும்புவாங்க. ஸோ இது வாங்கிக்கலாம், இது ஒன்று வாங்கிக்கலாம். அப்புறமா அந்த 7 Wonders ஷார்ட்டு, இது 7 Wonders. நாங்கள் வந்து எப்போவுமே தீபாவளிக்கு வாங்குவோம் பட்டாசுன்னு எல்லா வருஷமும் வாங்குறத பொங்கல் வரைக்கும் வச்சு நாங்கள் வந்து வெடிப்போம். அதனால மொத்தமாக அதுக்கெல்லாம் சேர்த்தே வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வெடிக்க ஆரம்பிக்கணும். இன்னொன்று தீபாவளினாலே பொதுவாக நமக்கு எப்படின்னா இந்த பட்டாசு சவுண்டு கேட்டால் தான் அந்த தீபாவளி வைபே வரும். எனக்கு இங்கே வந்து இந்த பட்டாசெல்லாம் பார்த்தோன்னே அந்த தீபாவளி வைப் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆளுக்கு ஒரு கிட்டாரை கொடுத்து வாசிக்க விட்டுருணும். பேக் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் எல்லாமே வந்து லைட்டிங் வர்ற மாதிரி தான், மேலே போய் வெடிக்கிற மாதிரி புஸ்வானம் இந்த மாதிரி ஐட்டம் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா குட்டீஸாக இருக்கிறனால அவங்க அதை தான் விரும்புவாங்க. பசங்களாக இருந்தால் டப்புன்னு சத்தம் கேட்குறது வந்து வெடிக்கலாம். ஆனால் வெடிக்கிறதுலேயும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வீட்டு முன்னாடி அடுத்த நாள் தீபாவளிக்கு அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த பேப்பராக இருக்கணும். ஸோ நம்ம வீட்டில் கலர் பேப்பராக இருக்கிற மாதிரி அந்த கலர் பேப்பரில் வெடிக்கிறது வந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் எனக்கு வந்து இது ரொம்ப ஃபேவரேட்டான ஒன்று, நீளமான மத்தாப்பு. ஒரு மத்தாப்பு பிடிச்சோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் அழகாக நின்று வந்து நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போதைக்கு இதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இந்த கிராக்கர் ஷாப்பை பற்றி நான் இவ்வளோ டீட்டெயில் ஷேர் பண்ணியிருக்கிறது ரீசனே பார்த்தீங்கன்னா, சிவகாசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பட்டாசு கடைகள் இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும் எங்கே வாங்கலாம் அப்படின்ட்டு. ஆன்லைனில் வாங்கினது வந்து ஜென்யூனாக இருக்குமா அப்படிங்கிற டவுட்டு கூட இருக்கும். அதனால தான் நான் டைரெக்டாக கடையில் வந்து அவங்க என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இவங்களை வந்து நீங்கள் டைரெக்டாக அவங்க நம்பருக்கே வந்து வாட்ஸ்அப்போ இல்லை கால் பண்ணிங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் சென்ட் பண்ணிவிடுவாங்க. இல்லைனா அவங்களோட வெப்சைட் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் ப்ரைஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் செலக்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். முக்கியமாக இதில் என்ன அப்படின்னா, கொரியர் பண்ணும்போது தீபாவளியிலேருந்து 10 நாள் முன்னாடியே வந்து கொரியர் சர்வீஸை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்குறவங்க மட்டும் முடிஞ்ச அளவு கொஞ்சம் அட்வான்ஸாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் வந்து கிடச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புறேன். நீங்கள் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் தாராளமாக இவங்ககிட்ட வாங்கலாம். இவங்களோட ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. 80% ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் மற்ற இடங்களில் கூட நீங்கள் ப்ரைஸ் செக் பண்ணி பார்த்துட்டு கூட உங்களுக்கு ரீசனபிளாக இருந்ததுன்னா நீங்கள் தைரியமாக இங்கே வந்து வாங்கிக்கோங்க. தீபாவளிக்குன்னு இல்லை, எந்த ஒரு அக்கேஷனாக இருந்தாலும் சரி, அடுத்து வரக்கூடிய கிறிஸ்மஸ், கோவில் திருவிழா எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இவங்களை வந்து எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம்.